ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் ரவுண்ட் 3 மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டுருக்கீங்க. இன்றைக்கி தான் வந்து கடைசி டேட்டு. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறப்போ ப்ராப்பராக எல்லா காலேஜஸும் வந்து கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாய்ஸ் லாக் வந்து சப்மிட் கொடுக்கல அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து சப்மிட் ஆயிடும். ஸோ அதனால் வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து சாய்ஸ் லாக்லாம் வந்து நிறையா கொடுத்துருக்குறோமா, சாய்ஸஸ் வந்து நிறையா கொடுத்துருக்கோமா, ஆர்டர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிங்க. ஸோ இன்றைக்கி கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நம்ம லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்போ ரவுண்ட் 2 வரைக்குமே வந்து 5% சீட்ஸ் வந்து கம்மியாக தான் ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு சீட்ஸ் வந்து கொஞ்சம் நிறையா வந்து இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 422 காலேஜில் 1,67,000 சீட்ஸ் வந்து இருந்திருக்கு. அந்த சீட்டில் ரவுண்ட் 1 மாணவர்கள் ஒரு 28,979 சீட்ஸ் வந்து எடுத்துட்டாங்க. செகண்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 சீட்டு, கிட்டத்தட்ட வந்து 59,953 சீட்டு. அதில் வந்து 10,000 சீட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 7.5% வந்து போயிருக்கு. ஸோ இதில் டோட்டலாக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1,00,000 சீட் வரைக்கும் நமக்கு வந்து ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு வேகன்சி இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறதுனால நமக்கு வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்போ 5% கம்மியாக இருக்குது. அதனால் வந்து இந்த வருடம் வந்து ஒரு 10,000 சீட் வந்து வேகன்சி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்போ இந்த டைம் வந்து 10,000 வேகன்சி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் எதனால் வந்து நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா மாணவர்கள் வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ஐடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏடி, இந்த கோர்சஸ் வந்து விரும்பி எடுத்திருக்காங்க. அதில் இந்த டைம் வந்து ஐடி கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்காங்க. பட் வந்து மெயினாக வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க, இசி எடுத்திருக்காங்க, சிஎஸ்சி எடுத்திருக்காங்க. இதுக்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா மாணவர்கள் அந்த கோர்சஸ் மட்டுமே ப்ரிஃபர் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து நினச்ச காலேஜ் கிடச்சிருக்காது. ஸோ அதனாலேயே வந்து நிறைய பேர் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த கவுன்சிலிங்கில் நிறையா சீட்ஸ் வந்து வேகன்சி இருக்குது. பொதுவாகவே இன்ஜினியரிங்கோட ட்ரெண்டு வந்து இப்போ தான் வந்து பூம் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஏற்பட்டிருக்க அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் க்ரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது இப்போ தான் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனாலேயே வந்து மாணவர்கள் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஒரு நல்ல காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தே ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதில் வேகன்சி கம்மியாக, அதாவது பிளேஸ்மெண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறதும் தெரியுது. ஆனாலும் வந்து நல்ல காலேஜில் படித்தா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் சீட்டில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சீட்ஸில் வந்து நிறையா லேகிங்கில் வந்து வந்திருக்கு. ஸோ அதை வந்து தெளிவாக நம்ம பார்த்துக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. ஸோ அதனால் ரவுண்ட் 3 மாணவர்கள் முடிஞ்ச வரைக்கும் கோர் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். கோர் இன்ஜினியரிங் பிரான்ச் அப்படிங்கிறது சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இதெல்லாம் வந்து கோர் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ். ஸோ இதையெல்லாம் எடுத்திங்க அப்படின்னா கண்டிப்பாக எப்போதைக்குமே வந்து உங்களுக்கு வேகன்சி, அதாவது பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நிறையாவே இருக்கும். ஸோ என்றைக்குமே வந்து அது சுத்தமாக டவுன் ஆகாது. இப்போ மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டவுன் ரெசஷன்லாம் நிறையா வரும். ஆனால் அந்த கோர் பிரான்ச்சஸ் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே வந்து ஒரு சஸ்டெயினபிளாக வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு 1000 வேகன்சினா கண்டிப்பாக 1000 வேகன்சி எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும், பிளேஸ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் திடீர்னு 10,000 ஆகும், திடீர்னு வந்து 2,000 ஆகும், திடீர்னு வந்து 500 ஆயிரும், திடீர்னு 0 கூட ஆகலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த அண்டுலேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கோர் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸில் இருக்காது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து மாணவர்கள் கோர் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸை ப்ரிஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஃபியூச்சர் நல்லா தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.